சண்டை போட்டீங்களா சரியாயிருச்சா? அந்த அம்மா எவ்வளோ கஷ்டம். இல்லை சார். இருங்க இருங்க, நீங்கள் என்ன கேட்டீங்க? அந்த அம்மா இல்லைன்னாங்க. கணவன் மனைவி சண்டை நடந்திருக்குங்க சார், அது சரியாயிருச்சான்னு கேட்டேன். இல்லை சார், சண்டை நடந்துட்டு தான் இருக்கு. சண்டை நடந்துட்டு தான் இருக்கா? ஆமாம், அது சரி பண்ணிக்கலாம். அந்த மூங்கில் மரத்துக்கு மட்டும் பால் ஊற்றிட்டுருவாங்க. எப்படி கரெக்டாக சொன்னீங்க? அது ஜென்ம குருங்க சார். ஜென்ம குருவா? ஆமாம், ஜென்ம குருவில் தான் வந்து ராமரே சீதையை காட்டில் கொண்டு விட்டார். ஓ. அப்போ அங்கே பிரச்சனை நடக்கும். அதில் புனர்பூச நஸ்திரத்துக்காரங்க வாழ்நாளில் ஒரு முறையாவது கணவன் மனைவி பிரிந்து தான் சேர்றாங்க. சரி ஆகுமா ஆகாதா? அது ஆயிருங்க சார். ஓகே, சிவன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய மரத்துக்கு நீங்கள் வந்து பூஜை பண்ண நடக்கும்னு சொல்கிறாப்புல, அதெல்லாம் அவர் சொன்னார். ஓகே, அடுத்து அதல பாதாளத்தில் இருக்கக்கூடிய சிம்ம ராசி யார் இது? ஒன்லி ஒன். ஓகே, சிம்ம ராசிக்கானது சொல்லுங்கள் சார். சிம்ம ராசி அதாவது ஏற்கனவே வந்து கண்டகச்சனி காலத்தை வந்து கடந்து வந்திருக்கிறீங்க. இப்போ அஷ்டமச்சனிக்குள்ளே நுழையிறீங்க. இந்த அஷ்டமச்சனி தான் உங்களுக்கு வந்து எல்லா வித பிரச்சனையும். கண்டகச்சனியில் ஏற்கனவே குடும்பத்துக்குள்ளே தகராறு பிரச்சனைகள், லைஃப் பார்ட்னர் கூட இல்லை காதலாக இருந்தால் காதலின் கூட எல்லாம் பிரச்சனையுமே ஒரு சந்தேகத்தில் ஓடிக்கிட்டே இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தாப்புல அது பெரிய ஒரு பிரிவினையை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். அதனால் வந்து நம்ம எவ்வளோ தூரத்துக்கு பேச்சை குறைச்சிக்கிறோமோ அவ்வளோ தூரத்துக்கு குடும்பத்தை கொண்டு போய்க்கலாம். ஓகே, பேச்சை குறைத்தால் நலம். சரி, ஓகே, வேற. அதாவது சிம்ம ராசி அப்படின்னு சொன்னாலே சிங்கம்னு நம்ம சொல்லிடுவோம் இல்லையா? சிங்கம் எலியாகக்கூடிய காலகட்டம் இது. ரொம்ப வருத்தத்திற்குரிய விஷயந்தான். போகிற வரவன்லாம் சொல்லிட்டு போகிறான் அப்படின்வாங்கள்ல, அந்த மாதிரி நான் எப்படி இருந்தேன் தெரியுமா அப்படின்னு அவங்க வந்து நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக கவலைப்பட வேண்டாம், கொஞ்ச நாளில் இது மாறும். இந்த அட்டமசனி காலத்தில் முக்கியமாக பெண்கள், அதாவது இளம் வயது பெண்ணாக இருக்காங்க, அப்போ அவங்களோட கேரக்டர் அசாசினேஷன், இவங்க நேர்மையாக இருப்பாங்க, இவங்க கரெக்டாக இருப்பாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் தவறான ஒரு அசாசினேஷன் இவங்களை சுற்றி இருக்கும். ஓகே, தவறான கெட்ட பேர் வாங்குற அதே வாய்ப்பு மாதிரி ஜாஸ்தி. தாயாருடைய உடல் நலத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா அது தொந்தரவை கொடுக்கும். முடிந்த அளவு வந்து மீனுக்கு வந்து பொறி போடுறது வந்து இவங்களுக்கு ஒரு சிறப்பான பரிகாரமாக ஓகே, இருக்கும். குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை வரலாம், அம்மாவோட உடல்நலத்தில் பிரச்சனை வரலாம், அதுக்கு பரிகாரமாக மீனுக்கு பொறி போடணும். ஆமா, தெப்பக்குளத்துல கூட மீனுக்கு பொறி தெப்பக்குளத்துல போடணும். இருக்கக்கூடிய மீனுக்கு பொறி ஓகே, போடணும். உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா குறிப்பிட்ட கேள்வி இருக்கா? கண்டிப்பாக இருக்குது சார். நான் வந்து சிம்பம் ராசி, பூரம் நட்சத்திரம். நான் காலேஜ் தான் படிக்கிறேன். ஸோ எனக்கு பர்சனலாகவும் சரி ப்ரொஃபஷ்னலாகவும் சரி என்ன ரெண்டுத்துலையுமே கேள்வி? என்ன பர்சனல் கேள்வி, என்ன ப்ரொஃபஷனல் கேள்வி? ப்ரொஃபஷ்னலாக வந்து என்னால் கெரியரை சூஸ் பண்ண முடியல. என்ன கரியர்? இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்காத ஒரு கெரியர் தான். நான் இப்போ பண்ணிட்டு இருக்கிற, நான் காலேஜ் படிக்கிற ஒரு கோர்ஸாக இருக்கட்டும், Okay. அது எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் தான். ஸோ அதனால தான் நான் பிடிக்காத விஷயத்த பண்ணுறதுனால தான் நான் அதில் ஃபெயிலியர்ஸ் ஆகுறேன்னா. அப்போ எனக்கு என்ன பிடிக்கும்ன்றது எனக்கு தெரியல, அதாவது என்ன சூஸ் பண்ண முடியல. ஓகே, உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல. அப்போ இந்த வருஷம் எனக்கு கொஞ்சம் கெரியரை சூஸ் பண்ற மனநிலை எனக்கு கிடைக்குமா, வருமா, அது Okay. எனக்கு குழப்பங்கள் நீங்குமா? அதான் கண்டிப்பா. எப்படின்னா இப்போ குழப்பங்கள் வந்து மறையணும் அப்படின்னா யூ ஹாவ் டு ஸ்டார்ட் மெடிடேட்டிங். நீங்கள் தியானம், உங்களோட குலதெய்வ வழிபாடு, கொஞ்சம் டிவினிட்டியாக போகணும் உள்ள. தர்ம காரியங்கள் செய்யணும். சனிக்கு வந்து பிடிச்சது வந்து தர்மம். உங்களால் முடிஞ்சது எது? சாப்பாடு போடுறதுலேருந்து நல்ல விஷயங்களை செய்யணும். இப்போது இந்த மைண்டு வந்து சரியில்லாத ஸ்டெபிளைஸ்டாக இல்லாததுனால தான் இந்த ப்ராப்ளம் இருக்குது. எது டிசிஷன் மேக்கிங்கில் உங்களுக்கு ஒரு தீர்க்கமான ஒரு டிசிஷனை எடுக்க முடியல. அதுக்கு காரணமே அஷ்டம சனி தான். சனி வந்து அவருடைய காரகத்துவம், இதெல்லாம் அவருடைய கேரக்டர்ஸ். எதிர்மறையான எண்ணங்கள், தன்னையே தான் நம்பாதமாக இருக்கிறது. இப்போ இதெல்லாம் குழம்பி போயிருக்கீங்கன்ற தெரியறதுக்கே ஒரு வருஷம் இருக்கும். இப்போ தான் அவங்களுக்கு அது ஞானமே வரும். ஆனால் ஒரு விஷயம், இதில் இப்படி ஒரு நெகட்டிவான விஷயங்கள்லாம் இருக்கும்போது பாசிட்டிவாக என்னென்னா நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும். வேர்ல்டு எக்ஸ்போஷர் கிடைக்கும், வாழ்க்கையை பற்றின எக்ஸ்போஷர் கிடைக்கும். எப்போவுமே நீங்கள் ஒரு கூட்டுக்குள்ளே இருப்பீங்க, இப்போ தான் நீங்கள் வெளியே வர ஆரம்பிச்சிருப்பீங்க. வெளியே கம்பல்ஷனாக வர வச்சிருப்பாரு. ஸோ பர்சனல் லைஃப்லேயும் சரி, இந்த ரிலேஷன்ஷிப்பில் யார் என்ன ஏது எந்த கலரு இதெல்லாம் புரிய வைக்கக்கூடிய காலகட்டங்கள். சிம்மம் வந்து குறிப்பாக இப்போ அஷ்டம சனி, இப்போ அமைதியாக இருக்க வேண்டிய காலம். எப்போ வந்து பவரை செலுத்தணும், அம்பை விடணுங்கிறதுக்கு ஒரு டைமிங் இருக்குது. இந்த டைமில் அதை நீங்கள் செய்யக்கூடாது. அதுதான் முக்கியமான. செய்யக்கூடாதுன்னு சொன்னீங்க, அப்போ எப்போ செய்யலாம்? அதுக்கான உகந்த காலம் டெஃபினட்டாக ஜூன் 2க்கு பிறகு கொஞ்சம் தெளிவு பிறக்கும். ஓகே, கரியர் கேள்வி முடிஞ்சது. பர்சனல் கேள்வி என்ன? கெரியர்ல தான் கோ பேக்காக போயிட்டு இருக்குன்னு பார்த்தா லவ் லைஃப்லுமே அப்படிதான். எனக்கு லவ்வே எப்பவுமே செட் ஆகாது. இது வரைக்கும் நான் பாஸ்ட்ல ஒரு சார் அஷ்டம சனி 7.5 சனி வந்தால் தான் லவ்வே பண்ணுவீங்க. இல்லை, அவங்க ஏதாவது லவ் என்னாச்சு லவ் பண்ணி லவ்வே எனக்கு செட் ஆகாது. ஸோ பாஸ்ட்லேயுமே சரி, ஒன்று நான் லவ் பண்ணுற பையன் வேற ஒருத்திக்கிட்ட போயிடுவா, இல்லை வேற ஏதாச்சும் ஒன்று நடந்துடும். ஸோ லவ் எனக்கு செட் ஆகலை. எனக்கு பிடிச்சவனும் அவனுக்கு வேற ஒருத்தையே பிடிச்சிருக்கு. ஓகே, பேசிக்காக நீங்கள் யாரை லவ் பண்ணுறீங்களோ அவங்க வந்து வேற யாராவது கல்யாணம் பண்ணிடுறாங்க, இல்லை அவங்க வேற எங்கேயோ போயிடுறாங்க. ஸோ உங்களுக்கு லைஃப் செட் ஆக மாட்டேங்குது. ஆமாம், லவ்ல எல்லாமே கோ பேக்காக போயிட்டு இருக்கிறதுனால. ஸோ லவ் ஆச்சு இந்த வருஷம் செட் ஆகுமா, இல்லை
லவ் ஆர் அரேஞ்ச் மேரேஜ் நடக்குமா அந்த மாதிரி ஏதாச்சும்? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சார், சிம்ம ராசியில கேது பகவான் உட்கார்ந்துருக்காரு. முக்கால்வாசி வந்து இவங்கள எடுத்த பிடிவாத முடிவுகள் தான் இவங்களுக்கு பாதிப்பே கொடுத்துருக்கும். அதாவது படிப்பா இருக்கட்டும், காதலா இருக்கட்டும். இப்ப காதலை கூட நீங்க எடுத்தீங்கன்னா அந்த காதலை வந்து இவங்க கண்ட்ரோல்ல இருக்கணும் அப்படின்னு ஒரு எய்ம்ல பண்ணனால தான் அந்த பையன் விட்டு போயிருப்பான். ஆமாவா இல்லையான்னு கேளுங்க. ஆமா சார். ஏன்னா நமக்கு இவங்க எல்லாம் தெரியுதுல, அப்புறம் ஏன் எல்லாம் சொல்லி இங்க கேக்குறீங்க? ஏன்னா இவங்களுடைய குழப்பத்தனத்தை அவங்க மேல திணிச்சு எந்த உலகத்துல இருக்கோன்னு தெரியல அவன் ஓடிட்டு போயிருப்பான். கரெக்ட் தான் மேம். அதே போல காதல் வெற்றி பெறுமா அப்படின்னா இப்போதைக்கு வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இல்லை. லவ்ன்றதை ஒன்று தூக்கி போட்டுட்டு உங்கள் கரியரில் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டிட்டு அதை இப்போ எடுத்துட்டீங்க இந்த படிப்பை, அதை எப்படி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறத எடுத்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக 50% அதை முடிப்பாங்க. கல்யாணம் ஆகாதவருக்கு கல்யாணம் கை விடுமா? கல்யாணம் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா 2 சர்ப கிரகங்கள் 7லேயே வந்து ராகு உட்கார்ந்துருக்காரு. ஸோ கல்யாண வாழ்க்கையை கூட பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இவங்க நகர்த்தி வைக்கிறது சிறப்பாக இருக்கும். 1 வருஷத்துக்கு அப்புறமா முடிவு பண்ணுறதோ பேச்சுவார்த்தை நடத்துகிறதோ நன்மை ஏற்படுத்தி தரும். இல்லைன்னா அதையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த 3வது மாதம் எனக்கு விவாகரத்து வேணும்னு போய் நிற்பாங்க. ஸோ இப்போ கல்யாணம் கை கொடுறதுக்கு வாய்ப்பு கம்மி தான், ஆமா. காதலும் கம்மி தான். ஆமாம். இதில் என்ன பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சொத்து வரும், பூர்வீக சொத்து. தாத்தா பாட்டி சொத்து ஏதாவது வர வேண்டியது இருக்கு, வழக்கில் இருக்கு அப்படின்னா 8ல் இருக்கக்கூடிய சனி அந்த சொத்தையும் சொத்து மூலயமாக ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. சரி, ஓகே, பக்கத்தில் விடுங்க. ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் இருக்காதுங்கய்யா. என்ன சேஞ்ச் பண்ணும்? அவங்க ஹேர் ஸ்டைலை வந்து கிளிப்பு போட்டுக்கிட்டது நல்லது. ஏன் அப்படின்னா சிம்மத்தில் கேது இல்லை லாஜிக் கூட நான் சொல்கிறேன். கேது அப்படின்னா முடி. ராகு லக்னத்தில் இருந்துன்னா அவங்க தலையை இந்த மாதிரி லூஸ் ஹேர் விட்டுக்கலாம். லக்னத்தில் கேது இருக்கிறதுனால இனம் புரியாத குழப்பங்கிறாங்க. அப்போ அவங்க வந்து ஹேரில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. உண்மையிலே சார் ரொம்ப சிம்பிளான, ரொம்ப சீப்பான சிம்பிளான பரிகாரம். ஈஸி தான். அவ்வளோதான். அதே அதே போல போல பண்ணலாம். இங்கே பாருங்க, கோயிலுக்கு போய் பண்ணணும், இலக்கு போடணும், வெரி சிம்பிள். அதே போல் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய லாஜிக் இருக்கு. ஷாம்பு இருக்கு இல்லையா, ஆ. ஷாம்புவோட பிராண்டை மாற்றணும். ஏன்னா அவங்களுக்கு நிவர்த்தி ஸ்தானத்திலே 7ல் ராகு இருக்காரு. ராகு எப்படி பாம்பு கொத்துனா நுர வருதோ ஷாம்பு போட்டால் நுர வரும். அப்போ அவங்க யூஸ் பண்ணக்கூடிய பிராண்டு ஷாம்பை மாற்றினாங்கன்னா அவங்களுக்கு சக்ஸஸ். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ட்ரெஸ்ஸிங் கலர் பாருங்கள், அவங்களுக்கு ஆல்ரெடி அஷ்டம சனி நடக்குது, பிளாக் கலர் ட்ரெஸ்ஸில் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக்காக உள்ளது எல்லாமே அவங்க தான். அவங்கள்ட்ட சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணும்போது அவங்களுக்கு நிச்சயமாக வெற்றியை கொடுத்துரும். ப்ராப்ளி இந்த இவங்களை இருக்க மாதிரி இருக்கவங்களுக்கு கருப்பு ஆகாது, முடியை விரிச்சு போடக்கூடாது, கிளிப்பு போடணும், ஷாம்பு பிராண்டையும் மாற்றணும். இதெல்லாம் ஈஸியாக செய்யக்கூடியது. உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்ற ஈஸியாக செய்யக்கூடியது செய்யலாம். ஓகே, மீன ராசி போமா? ஒரு 3 பாசிட்டிவ், ஒரு 3 நெகட்டிவ் சொல்லுமா? மீன ராசிக்கு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா வெளிநாட்டு யோகங்கள் நல்ல முறையில் அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாட்டோடைய வேலை வாய்ப்புக்கு முயற்சி செஞ்சுட்டு நல்ல ஒரு அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். பாசிட்டிவான ஒரு விஷயம். அடுத்து 2வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். கூட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் சிக்கல்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் சிக்கல்லாம் தீர்த்து நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். 3 பாசிட்டிவ்.